உலகில் தன்னம்பிக்கைக்கு பெயர் போன நாடுதான் இஸ்ரேல். நீண்ட வரலாறு, புதுமையான தொழில்நுட்பம், பழமையான கலாச்சாரம் என இஸ்ரேல் உலகில் தனித்துவமான நாடாக திகழ்கின்றது. இஸ்ரேல் ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் உலகளவில் முக்கியமான இடத்தில் இஸ்ரேல் இருக்கின்றது. இந்த வீடியோவில் இஸ்ரேல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். மேற்கு ஆசியாவில் மத்திய தரைக்கடலின் கிழக்கு கரையில் லெபனான், சிரியா, ஜோர்டான் மற்றும் எகிப்து நாடுகளுக்கு இடையே இஸ்ரேல் உள்ளது. ஹிட்லரால் விரட்டியடிக்கப்பட்ட யூத இன மக்கள் தங்களுக்கென உருவாக்கி கொண்ட நாடுதான் இஸ்ரேல். இந்த நாட்டின் மொத்த நிலப்பரப்பளவு 22,000 கிலோமீட்டர் ஆகும். சிறிய நாடாக இருந்தாலும் இஸ்ரேலின் புவியியல் தன்மை மிகவும் வேறுபட்டது. வடக்கே பனிமூடிய ஹெர்மோன் மலை முதல் தெற்கே வறண்ட நெகேவ் பாலைவனம் வரை பல்வேறு நிலப்பரப்புகள் இங்கு காணப்படுகின்றன. உலகின் மிக பிரபலமான இடமான டெட் சீ இஸ்ரேலுக்கும் ஜோர்டானுக்கும் இடையில்தான் அமைந்துள்ளது. கோலன் குன்றுகளின் பசுமை, கலிலேய கடலின் அமைதி மற்றும் மத்திய தரை கடலின் அழகான கடற்கரைகள் ஆகியவை இஸ்ரேலின் இயற்கையான அழகிற்கு மேலும் மெருகூட்டுகின்றன. இஸ்ரேல் வடக்கே லெபனான், வடகிழக்கே சிரியா, கிழக்கே ஜோர்டான், தென்மேற்கே எகிப்து மற்றும் மேற்கே நடுநிலக்கடல் ஆகியவற்றுடன் தனது எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ளது. இஸ்ரேல் நாட்டின் அறிவிக்கப்பட்ட தலைநகரமாக ஜெருசலேம் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஜெருசலேம் உலகின் பழமையான மற்றும் புனிதமான நகரங்களில் ஒன்றாகும். இது யூத மதம், கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் மதங்களுக்குமான புனிதமான தளங்களை கொண்டுள்ளது. மேலும் டெல் அவீவ் என்ற நகரம்தான் இந்நாட்டின் மிகப்பெரிய நகர்ப்புற பகுதியாகவும் பொருளாதார மையமாகவும் திகழ்கிறது. இஸ்ரேலில் தற்போது 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க. இவர்கள் ஹீப்ரு என்னும் உலகின் பழமையான மொழியினையும் அரபு மொழியினையும் அதிகாரப்பூர்வமான மொழிகளாக பயன்படுத்துறாங்க. இஸ்ரேலின் கலாச்சாரம் அதன் பன்முகத்தன்மைக்கு பெயர் பெற்றது. உலகம் முழுவதிலுமிருந்து வரும் யூத குடியேற்றவாசிகளால் உருவான இந்த சமூகம் பல்வேறு மரபுகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு வகைகளின் கலவையாகும். உலகில் உயர்ந்த கல்வியறிவை கொண்ட நாடுகளில் இஸ்ரேலும் ஒன்று. இஸ்ரேலிய மக்கள் 97% எழுத்தறிவு மிக்கவர்களாக இருக்காங்க. இஸ்ரேலில் 3 வயது தொடக்கம் 17 வயது வரை கல்வி கற்பது கட்டாயமாகும். கல்விக்காக அதிக பணத்தை செலவழிக்கும் நாடுகளில் இஸ்ரேல் 5வது இடத்தில் இருக்கின்றது. உலகிலேயே அதிகப்படியான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப முதலீடுகளை கொண்ட நாடுகளில் இஸ்ரேல் முன்னணியில் உள்ளது. இஸ்ரேலில் தற்போது 7,000க்கும் அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கின்றதாம். இவற்றில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் டெக், சைபர் செக்யூரிட்டி போன்ற நிறுவனங்களும் கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்டெல் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களும் உள்ளடங்குகின்றது. இஸ்ரேலின் பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பில் இந்த ஐடி நிறுவனங்கள் சுமார் 20% பங்களிக்கின்றன. ஸ்டார்ட் அப் நேஷன் என்று அழைக்கப்படும் இஸ்ரேல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உலக அளவில் ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. சைபர் பாதுகாப்பு, விவசாய தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இஸ்ரேல் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளது. குறைவான இயற்கை வளங்கள் கொண்ட நாடு என்ற சவாலை புதுமையான தீர்வுகளால் சமாளித்து பல துறைகளில் உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. உதாரணமாக, நீர் பற்றாக்குறையை சமாளிக்க கடல் நீரை குடிநீராக்கும் தொழில்நுட்பத்தில் இஸ்ரேல் உலகிலேயே தலைசிறந்த நாடுகளில் ஒன்றாகும். இஸ்ரேல் நாட்டின் 60% பகுதி பாலைவனமாக இருந்த போதிலும் நெகேவ் போன்ற பகுதிகளில் உப்பு நீரை பயன்படுத்தி தக்காளி, பேரிச்சை மற்றும் திராட்சை போன்றவற்றை வெற்றிகரமாக விளைவிக்கின்றனர். கடுமையான வெப்பத்திலும் பயிர்கள் வளர கிரீன்ஹவுஸ் தொழில்நுட்பங்களை அதிக அளவில் இஸ்ரேல் மக்கள் பயன்படுத்துகின்றனர். இஸ்ரேலின் 90% கழிவு நீரை மீள் சுழற்சி செய்து அவற்றை விவசாயத்திற்காக பயன்படுத்துகிறாங்க. முந்தைய நூற்றாண்டை விட அதிக மரங்களை நட்ட உலகின் ஒரே நாடு இஸ்ரேல் ஆகும். அங்கு மக்கள் தொடர்ந்து மரங்களை நடுவதை ஒரு கடமையாகவும் கலாச்சாரமாகவும் செய்கின்றனர். கடந்த 100 ஆண்டுகளில் காடுகளின் பரப்பளவு அதிகரித்த உலகின் ஒரே நாடு இஸ்ரேல் மட்டுமே. இதற்கான காரணம் இஸ்ரேலை ஒரு பசுமையான நாடாக மாற்ற வேண்டும் என்பதே ஆகும். இஸ்ரேலிய காகித பணத்தில் பார்வையற்றவர்கள் எளிதில் அடையாளம் காணும் வகையில் பிரெயில் முறையிலான அடையாளங்கள் அச்சிடப்பட்டுள்ளன. இஸ்ரேல் மக்கள் தொகையில் மிக சிறிய நாடு என்றாலும் உலக அளவில் அதிக நோபல் பரிசு பெற்றவர்களின் பட்டியலில் முன்னணியில் உள்ளது. இஸ்ரேல் தனது அண்டை நாடுகளுடனான புவிசார் அரசியல் சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறது.
இருப்பினும் இந்த சவால்களுக்கு மத்தியிலும் இஸ்ரேல் தனது வளர்ச்சியில் உறுதியாக உள்ளது. கல்வி, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் புதுமைகளில் அதன் தொடர்ச்சியான முதலீடுகள் ஒரு வளமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை நோக்கிய அதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேலின் பொருளாதாரம் ஹைடெக் டெக்னாலஜி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இயற்கை எரிவாயு ஏற்றுமதி, தொழில் ரீதியான உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி என பல துறை சார்ந்திருக்கின்றது. இஸ்ரேல் தனது மொத்த உள்நாட்டு ஏற்றுமதியில் சுமார் 50% அதிகமானவை உயர் தொழில்நுட்ப பொருட்களும் சேவைகளுமே ஆகும். கணினி மென்பொருள், சைபர் செக்யூரிட்டி, செமிகண்டக்டர்கள், மருத்துவ தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் இஸ்ரேல் உலகத் தலைவராக உள்ளது. இஸ்ரேல் தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 5.6% முதல் 6% வரை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக இஸ்ரேல் செலவிடுகிறதாம். மத்திய தரைக்கடல் பகுதியில் கண்டறியப்பட்ட லெவாயத்தன் மற்றும் டேமர் போன்ற பெரிய இயற்கை எரிவாயு வயல்கள் மூலம் இஸ்ரேல் தற்போது எரிசக்தி துறையில் தன்னிறைவு பெற்றுள்ளதுடன் அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறது. மத்திய கிழக்கிலும் உலகளாவிய ரீதியிலும் அதிக வலிமையான இராணுவ பலத்தை கொண்ட நாடாக இஸ்ரேல் இருக்கின்றது. இஸ்ரேலில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருபாலரும் கட்டாயம் இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். இஸ்ரேலில் தற்போது ஆக்டிவ் பர்சனல், ரிசர்வ் பர்சனல் என 6 லட்சத்துக்கும் அதிகமான இராணுவ வீரர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் இஸ்ரேல் தனது இராணுவத்திற்காக 46 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செய்கின்றது. இஸ்ரேல் 3 அடுக்குகளை கொண்ட உலகின் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு வளையத்தை கொண்டுள்ளது. அயன் டூம், டேவிட் ஸ்லிங், ஆரோ மிசைல் போன்ற இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இஸ்ரேலை பாதுகாக்கும் அரண்களாகும். மேலும் அமெரிக்காவின் அதிநவீன F-15 ஏர்கிராஃப்ட், F-22 ராப்டர், F-35 போன்ற போர் விமானங்களை வாங்கி இஸ்ரேல் தனது சொந்த மென்பொருள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு மேம்படுத்தி பயன்படுத்துகின்றது. மெர்காவா டேங்க்ஸ், 8 ஆர்மர்ட் வெஹிக்கிள் போன்ற அதிநவீன தரைப்படை ஆயுதங்களும் இஸ்ரேலிடம் இருக்கின்றது. கண்டம் விட்டு கண்டம் தாக்கும் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களும் இஸ்ரேலிடம் உள்ளது. ஆயுதங்கள் மட்டுமின்றி கணினி மென்பொருட்கள் மூலம் எதிரிகளின் உள்கட்டமைப்பை முடக்கும் சைபர் வார்ஃபேர் முறையிலும் இஸ்ரேல் மிகவும் வலிமையானது. இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அது அணு ஆயுதங்களை கொண்டுள்ளதாக சர்வதேச அளவில் நம்பப்படுகிறது. 2026ஆம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி இஸ்ரேலிடம் சுமார் 90 அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என கருதப்படுகிறது. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பாக இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு திகழ்கின்றது. இஸ்ரேலின் மிகப்பெரிய பலங்களில் இதுவும் ஒன்றாகும். இஸ்ரேலுக்கு எதிரான ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணித்து அவற்றை வெற்றிகரமாக முறியடிக்கின்றது. உலகில் அனைத்து இடங்களிலும் இந்த மொசாட் உளவு அமைப்பை சேர்ந்தவர்கள் இருக்கலாம் என சொல்றாங்க. இந்த மொசாட் உளவு அமைப்பானது இஸ்ரேலிய பிரதமரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இஸ்ரேலின் மிகச்சிறந்த சுற்றுலா தலங்களாக ஜெருசலம், டெல் அவிவ், டெட் சி, மசாடா நேஷனல் பார்க், ஹைஃபா, நாசரத், சீ ஆஃப் கலீலி போன்ற மிக அழகான இடங்கள் அமைந்திருக்கின்றது. இஸ்ரேல் ஒரு சிறிய நாடு என்றாலும் அதன் வரலாறு, கலாச்சாரம், புவியியல் மற்றும் தொழில்நுட்ப சாதனைகள் உலக அரங்கில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. இஸ்ரேல் பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.